சென்னை தாம்பரம் மாநகராட்சியில் போலி ரசீதுகள் மூலம் அதிகாரிகள் முறைகேடு செய்த நிலையில் முறையாக வரி செலுத்தியவர்களுக்கு மஞ்சள் நோட்டீஸ் அளிக்கப்பட்ட விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023-24 நிதியாண்டில் தாம்பரம் மாநகராட்சியின் 4வது மண்டலத்திற்குட்பட்ட பெருங்களத்தூரில் 1 கோடி ரூபாய் வரிப்பணமும் 5வது மண்டலத்தில் 32 லட்சம் ரூபாய் வரிப்பணமும் போலி ரசீதுகள் மூலம் முறைகேடு செய்யப்பட்டது தெரியவந்தது. இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருந்தனர். இருப்பினும் போலி ரசீதுகள் மூலம் ஏமாந்த மக்களுக்கான நிவாரணம் குறித்து தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் எதுவும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் போலி ரசீதுகளால் ஏமாந்த மக்கள் மீண்டும் வரி பணத்தை செலுத்துமாறு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மஞ்சள் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் வரி செலுத்தாவிட்டால் வீட்டில் உள்ள அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கையாடல் செய்த அதிகாரிகளிடம் இருந்து பணத்தை மீட்டு வரி செலுத்துவதை விட்டுவிட்டு தங்களுக்கு மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாம்பரம் மாநகராட்சியில் நடக்கும் முறைகேடுகளை கண்காணிக்க குழு அமைத்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சி சிறந்த மாநகராட்சி, அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அது இப்ப மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு மிகவும் ஊழல் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சியிலே ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக தாம்பரம் மாநகராட்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 5லே ஒரு அதிகாரி ஏறத்தாழ ஒரு 30 லட்சம் ரூபாய்க்குமே கையாடல் செய்து விட்டதாக செய்திகள் வருகின்றன. அதே போன்று தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 4 பெருங்களத்தூர் பகுதி, அங்க இருக்கக்கூடிய ஒரு சில தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் பல்வேறு ஊழலுக்கு ஆட்பட்டு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? நிதியாண்டு 2023-24 ஆண்டுக்கு உண்டான மண்டலம் 4ல 1 கோடி ரூபாய் மக்களுடைய, அதாவது டாக்ஸ் கட்டுறத போலியா ரெசிப்ட் கொடுத்து கையாடல் பண்ணதா செய்தித்தாள்கள்லாம் ஊடகங்கள்ல ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி அந்த பணம் மறுபடி மாநகராட்சி ஆணையர் பத்திரிகை அறிக்கையாகவும் அவங்களும் தகவல் சொன்னாங்க. அந்த பணம் அவங்க கிட்ட பாதிக்கப்பட்ட, அதாவது யாரு அதை கையாடல் செஞ்சாங்களோ அவங்க கிட்ட ரெக்கவரி பண்ணிட்டேன், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மாநகராட்சியுடைய நிர்வாக சீர்கேடு தொடர்ந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல இந்த மண்டலம் 4, 5 தாம்பரம் மாநகராட்சி எல்லா பகுதியிலையுமே தொடர்ந்து நிர்வாக முறைகேடு, சரியான இது யாருடைய இது சரியான ஊழியர்களுடைய அலட்சியத்தினாலேயே இது யார் பின்புலமா இருந்து செயல்படுறான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி.